உதயநிதி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மாறி மாறி பேசிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னார். அக்னி சொல்கிறாரு அது வந்து அதிமுக கூட்டணிக்கு இல்லை, திமுக தான் டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வைக்கிறாரு. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரா முழிச்சிட்டாரான்னு எனக்கு தெரில, தூக்கத்தில் பேசுகிற மாதிரியே எனக்கு இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்த பிறகும் அக்னீஸ்வரன் அப்படி பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு வருஷமாக கோமாவில் இருந்து இப்போ தான் எந்திரிச்சு வந்து ஏதோ பேசுகிற மாதிரியே ஒரு நிகழ்வு எனக்கு தெரியுது. அவர் என்ன இப்படி பேசுகிறாரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. லாஸ்ட் மீட்டிங்கில் இதே டிபேட்டில் வந்து வேறு மாதிரி கூட பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஆமாங்க நிலமா அப்படி தாங்க மோசமாக போச்சுன்னாரு. இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சாரம் போகிறாருங்கிறதுக்காக அது நிகழ்வுகளை கூட பார்க்காம தான் வந்துட்டாரோங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3 முக்கியமான நிகழ்வுகளை பதிவிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. நீங்க தயவு செஞ்சு நீங்க நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் பேசாம கம்முன்னு கேட்டேன். நீங்க கேட்டுறலாம், நீங்க கேட்டுருங்க, நீங்க கேட்டுருங்கன்ட்டேன். நீங்க இல்ல நீங்க கேளுங்க, பதில் சொல்றேன். இல்ல கிடையவே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன். நானு நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சாரம் 3 நாள் போனது வந்து பாத்தீங்களா, தெளிவா அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. தெரிஞ்சா ஒரு கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க. டாபிக்க மாத்தாதீங்க, டாபிக்க மாத்தாதீங்க, டாபிக்க மாத்தாதீங்க. சார் நான் பேசும்போது நீங்க ஏன் சார் பேசுறீங்க? சார் நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசுறீங்க. பாத்தீங்களா இந்த பயம், இந்த அலறல், இதுதான் ஈபிஎஸ் கிட்ட நிக்குது. இப்ப அக்னீஸ்வரன் புலம்பறாரு பாத்தீங்களா, நான் பேச விடாம குறுக்க அலறாரு பாத்தீங்களா. இந்த பொய், இந்த பித்தலாட்டம், இதெல்லாம் தான் ஈபிஎஸ் பண்றாரு. அதுதான் பாத்தீங்களா நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. ஒருவேளை என்ன பேச விட்டுட்டு இதுக்கு அவர் பதில் சொல்லி இருந்தாருன்னா நான் உண்மையாவே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது வந்து எங்க நான் காரணம் சொல்றேன். அதெல்லாம் விவாதத்துக்கு சரியான வார்த்தை இல்ல. சரியான வார்த்தை இல்ல. பேசுறீங்க அதுக்கு பதிலடி நான் கொடுப்பேன். கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த 1000 ரூபாய் கதையை அவர் சொன்னார் இல்லையா, 1500 ரூபாய் நான் கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அதே எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு வீடியோ உங்ககிட்ட காட்டுறேன். 1000 எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, சும்மா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ இருக்கு. அப்ப இரட்டை நாக்கு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், நீங்க அதுல அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது, எத்தனை விஷயங்கள் நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா யாரு காலில் விழுந்து அவர் முதலமைச்சர் ஆனவரோ அவங்களே வேலைக்காரின்னு சொன்னவர் தான் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சர் ஆனவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர் கடந்த ஒரு ஆண்டுகள்ல இப்ப நாங்க வந்து ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக நாங்கள் சொன்னவைகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். நாங்க 3வது வருஷத்துலயும் செய்யலாம், 4வது வருஷத்துலயும் செய்யலாம், 5வது வருஷத்துல செய்யலாம். இவர்களுடைய பட்டியல் இவர்கள் செய்யாத, இவருடைய தேர்தல் அறிக்கையில் செய்யாதவற்றை பட்டியலிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அது அடுத்த கட்டத்தில் நான் சொல்றேன் என்னன்னா அதுக்கு பதில் சொல்லட்டும். நான் தெளிவா சொல்றேங்க ஒரு விஷயம். இப்ப பிரச்சாரத்தில் 3 விஷயங்கள் அவர் பேசினாருங்க. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. நீங்க எந்த நோக்கத்தோட நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது. எதுக்காக நீங்க கூட்டணி சேர்ந்தீங்க இது வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு நீங்க விளக்கல, நீங்க வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு விளக்கல. பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அக்கிரமங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு. 1 2 பட்டியலிட்டோம்னா இந்த 4 ஆண்டு காலத்தில் இவர்கள் செய்த அக்கிரமங்கள் அளவற்றது. அவர்களோடு கூட்டணி சேருவதற்கான காரணத்தை சொல்லாமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாத காரணங்களால் தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.